ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேரிஸ் ஹோம் ஃபுட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது சூப்பரான டேஸ்டியான மீந்து போன சப்பாத்தி அல்லது ஃப்ரெஷ்ஷான சப்பாத்தி வச்சு சப்பாத்தி சிக்கன் கொத்து சப்பாத்தி தான் செய்ய போகிறேன். இது ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸ்க்கு கட்டி கொடுக்கறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் ஃபேரிஸ் ஹோம் ஃபுட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. சப்பாத்தி சிக்கன் கொத்து சப்பாத்தி பண்ணுறதுக்கு வீட்டில் சிக்கன் இருந்ததுன்னா சிக்கனில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் போட்டு இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. பொரிச்சு சிக்கனை ஆற வச்சு இந்த மாதிரி பொடிசாக சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து சப்பாத்திக்கு சப்பாத்தி கல் வச்சுக்கலாம். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சப்பாத்தி நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக போடனாலும் ஃப்ரெஷ்ஷாக போட்டுக்கலாம். இல்லைன்னா முதல் நாள் மீந்து போன சப்பாத்தி இருந்தாலும் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ரொம்பவுமே நல்லாயிருக்கும். ஃப்ரெஷ்ஷான சப்பாத்தியில் தான் நான் செய்ய போகிறேன். இதுக்காக நம்ம தனியாக சைட் டிஷ் பண்ணணுன்ட்டு அவசியமே இல்லை. இந்த மாதிரி டக்குன்னு சப்பாத்தி செஞ்சு கொத்து சப்பாத்தி பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி விருப்பமாக சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க. இது சப்பாத்தியை நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் 2 சப்பாத்தி சுட்டு எடுத்திருக்கேன். இந்த 2 சப்பாத்தியில் பெரியவங்களாக இருந்தால் ஒரு ஆளும் சின்ன குழந்தைங்களாக இருந்தால் 2 பேரும் தாராளமாக சாப்பிட்லாம். இப்போ இந்த மாதிரி ஒரு கத்திரிக்கோலை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நூடுல்ஸ் மாதிரி பீஸாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பீஸாக எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நார்மலாக இதுக்கு பேர் கொத்து பரோட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் சப்பாத்திலேயே கொத்து பண்ணி செய்கிறதுனால இதுக்கு நான் கொத்து சப்பாத்தின்னு பேர் வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள் விருப்பம் எப்படின்னா பேர் வச்சுக்கலாம். இப்போ பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் கடுகு, பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் ஒன்றும் போட்டுக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை இலையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வெங்காயம் கண்ணாடி பதம் இருந்தால் போதும், நல்லா வதக்கிக்கலாம். இது 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருங்க. ரொம்ப இஞ்சி பூண்டு தேவைப்படாது. பழுத்த தக்காளியாக பொடியாக நறுக்கின சின்ன தக்காளி ஒரு தக்காளி போட்டு சாஃப்டாக ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் வெறுமிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு கரம் மசாலா தூள், கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு அதிகமாக போடாதீங்க. ஆல்ரெடி சப்பாத்தியில் உப்பு இருக்கும். மசாலாவுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கோங்க. இப்போது கொஞ்சமாக 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. மசாலா வாசனை போகிற வரைக்கும் அப்படியே அடுப்பை சிம்மில் வச்சுருங்க ஒரு 5 நிமிஷம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சி. மசாலா வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு காரம் எல்லாம் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அதிகமான மசாலா போட்டுறாங்க. அடுத்து மசாலாலாம் கொஞ்சம் தள்ளி விட்டு இப்போ நான் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். இதில் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கோங்க. முட்டையை இப்போ உடனே கிளறி கொடுக்காதீங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் இப்படி கிளறி கொடுத்துக்கோங்க. ஒருவேளை உங்கள் வீட்டில் சிக்கன் இல்லை அப்படின்னா நீங்கள் வெறும் முட்டையில் கூட பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா இன்னும் ஒரு 2லேருந்து 3 முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க. சிக்கன் இல்லைனாலும் பரவாயில்ல. சிக்கன் இருந்தால் இந்த மாதிரி பொரிச்ச சிக்கனையும் போட்டுக்கோங்க. சிக்கனையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம பிச்சு வச்சுருக்கிற சப்பாத்தியும் போட்டுக்கலாம். சப்பாத்தியும் போட்டு நல்லா ஒரு ஹை ஸ்பீடில் வச்சு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. ஒரு ஆள் சாப்பிட்ற மாதிரி நான் செய்கிறதுனால எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மசாலா போட்டிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செய்யும் போது எக்ஸ்ட்ரா நீங்கள் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. அதிகமாகவும் மசாலா இதுக்கு தேவைப்படாது. அவ்வளோதாங்க. சூப்பராக சப்பாத்தி சிக்கன் கொத்து சப்பாத்தி ரெடி. இது ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கும் கட்டி கொடுக்கலாம். நீங்கள் வீட்லேயும் சாப்பிட்லாம். ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இதை இடியாப்பத்துலேயும் செய்யலாம், மீது போன சப்பாத்திலையும் செய்யலாம். உங்கள் விருப்பம்தான். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.